நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்தும், ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் என்பதை குறித்தும் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் 3.5 வருடம் இங்கே ஊழியம் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீசர்கள், ஆண்டவரே, அற்புதம் செய்வது எப்படி என்பதை குறித்தும், அதிசயங்கள் செய்வது எப்படி என்பதை குறித்தும், மரித்தோரை எப்படி உயிர்த்தெழுதல் என்பதை குறித்தும் இயேசு கிறிஸ்து அவங்க கேட்கவில்லை. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி சீசர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொன்னார்னா, அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்தில் சொன்னார். எப்படி என்னன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தந்தரலும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரலும், அப்பொழுது நாங்களும் எங்களுக்கு கடன்பட்டிருக்கிற எல்லா பாவத்தையும் நாங்கள் மன்னிப்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாப்புல. இன்னைக்கு என்ன, நம்ம அநேகர் என்னன்னா, ஒரு பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியே உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. பவுல் அடிக்கடி சொல்லுவாப்புல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அதாவது கர்த்தர் ஒரு மாட்களை சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இதில் என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாரம் எல்லாம் அவர்கிட்ட வைக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றி குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. 1. 2வது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயமாக மாறும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணமாக மாறும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைகளாக மாறும். அப்போ இது மாறும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது பிதாவுனுடைய சித்தத்தை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கும். அது பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது உங்கள் குடும்பத்தில் என்ன தேவைகளோ அது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். இதுதான் அந்த ஜெபத்துக்குரிய கிடைக்கிற பலன். நீதிமொழிகளை சொல்லியிருக்கிறது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்னைக்கு இதில் என்ன உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஏசாயா 58வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, உங்கள் மேல் இருக்கிற என்னுடைய ஆவியும் உங்கள் வாயின் நாவலே இருக்கிற என்னுடைய வசனங்களும் உங்கள் வாயிலிருந்தும் உங்கள் சந்ததியிலிருந்தும் உங்கள் சந்ததிகளிலிருந்தும் நீங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அதனால் ஜெபிப்பதனால நம்ம ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு உலகப்புறமான காரியத்துக்காக ஜெபிக்காதீங்க. நீங்கள் பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாஞ்சியோடு தேவனோட பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஜெபிங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எப்பொழுது உங்களுடைய ஜெபத்தின் பொழுது உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயமாக மாறுதோ, உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாக மாறுதோ, உங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுது தேவனுடைய சிந்தனைகளை மாறுதோ, அப்பொழுதுதான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொல்லியிருக்கிறாரு. அது அதிகாலையில் நீங்கள் 1 மணி நேரம் முழங்கால நின்று தினந்தோறும் ஜெபிங்க. 1 மணி நேரம் வேதத்தை தினந்தோறும் தியானிங்க. அப்போதான் இந்த பாவத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். சாத்தான் கூட வலைக்குள்ளே நம்ம விழுந்து விடாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க, வேதத்துக்கு முக்கியம் கூட கொடுங்க. அதுக்கப்புறம் தான் 2வது உலகத்துக்குரிய நமக்குரிய வேலைகள். இதை பண்ணுங்க, சரிங்களா? இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.